வணக்கம் நண்பர்களே. வாராயம்மன் ஜோதிட நிலையம் மூலனூர் முருகேஷ் பேசுகிறேன். இது வேணிக அஸ்ட்ராலஜி. இன்று மாந்தியை பற்றி ஒரு 5 நிமிடங்கள் சில குறிப்புகள் தரலாம் இருக்கிறேன். சூரியன் மகன் மாந்தி என்று சொல்கிறார்கள். மாந்தி உயிர்காரங்களை சில பிரச்சனையை கொடுத்து தீர்வார். பொருள் ரீதியிலே பெரிய வளர்ச்சியை மாந்தி கொடுக்கும். மாந்தி ஒரு துணைக்கோளுங்க. நேரடியாக தாக்கும் தன்மை மாந்திக்கு இல்லை. மாந்தி ஜாதக ரீதியாக 6-8 பண்டு பாதகம் சேரும்போது தான் பெரிய கெடுதலை செய்கிறது. மாந்தியோட சேர்ந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்தால் அந்த மாந்தியினுடைய கர்மா தீருகிறது. மாந்தி அழிவினால் ஒரு நன்மை தரக்கூடிய கிரகம். ஒரு அழிவு ஏற்பட்டால் அது நன்மை தந்தேறிடும் மாந்தி. இப்போ தந்தை இறந்து விடுகிறார், அந்த வாரிசு வேலை ஜாதகருக்கு வருது என்றால் அந்த மாந்தி சம்பந்தப்பட்டு தான் இருக்க வேண்டும். மாந்தியை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. மாந்தி ஜாதக ரீதியாக 7ஆம் பார்வை மாந்தி கொண்டு, பிரசன ரீதியில் 3-12 எல்லாம் அது பார்வை இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் மாந்திக்கு ஜாதக ரீதியாக 7ஆம் பார்வையை மட்டும் உண்டு. 8ல் மாந்தி இருந்தால் ஒரு ஆயுளையும் கூட கொடுக்கக்கூடிய தன்மை மாந்திக்கு வருகிறது. இப்பொழுது உதாரணமாக சூரியன் சாரத்தில் மாந்தி இருக்குது என்றால் தினமும் திருநீர் அணிந்து கொள்ளுங்கள், அந்த மாந்தியுடைய தன்மை குறையும். ஒரு சிவன் கோயிலுக்கு போவது, இதெல்லாம் மாந்தியுடைய தன்மை குறையும். சந்திரன் நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் அந்த சந்திரன் தாயை வழிபடுவது அல்லது பால் தானம் கொடுப்பது, இதெல்லாம் மாந்தியினுடைய தன்மைகள் கொஞ்சம் குறையும். சரி, செவ்வாய் நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தாலோ செவ்வாயுடன் மாந்தி இருந்தாலோ இரத்த தானம் கொடுப்பது, இதெல்லாம் ஒரு பரிகாரமாகவே எடுத்துக்கொள்ளலாம். புதன் நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால் காய்கறி தானங்கள் கொடுப்பது அல்லது பள்ளி குழந்தைகளுக்கு சிலேட்டு பென்சில் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் மாந்தியினுடைய அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். அது வழிபாடு பண்ணுறது அந்த கார கிரகங்களை வழிபாடு செய்து கொள்ளலாம். சனி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தாலோ சனியுடன் மாந்தி இருந்தாலோ செருப்பு தானம் செய்வது, கோயிலுக்கு இந்த கீழே போடுற மேட்டு வாங்கி தானம் கொடுக்கறது, எளியோருக்கு ஹெல்ப் பண்ணுறதை உதவி செய்வது, ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஒரு மாந்தி இதனுடைய தாக்கத்திலிருந்து ஜாதகத்தை காட்டுவிடும். இதே குரு வீட்டில் மாந்தி நிற்கிறது என்றால், குரு வீட்டில் மாந்தி என்றால் இனிப்பு தானம் செய்வது, பிராமணர்களை வணங்குவது, குருநாதரை வணங்குவது, இதெல்லாம் மாந்தி தன் தாக்கத்தை குறைத்துவிடும். இதே மாந்தி சுக்கிரன் வீட்டில் இருந்தால் மனைவி குழந்தைகள் மேல் பாசமாக இருப்பது, இனிப்பில் தானம் செய்வது, மகாலட்சுமன் வழிபாடு பண்ணுவதெல்லாம் ஒரு யோகத்தை கொடுக்கும். சரி, மாந்தியினுடைய தாக்கத்திலிருந்து தீர்வதற்கு சில பரிகாரங்கள் சொல்கிறோம். சூரியன் மாந்தி இருந்தால் திருவெண்காடு வழிபாடு மிக சிறப்பை கொடுக்கும். இதே சந்திரன் மாந்தி இருந்தால் குற்றாலநாதீஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பு. செவ்வாய் மாந்தி அது திருநெல்வேலி சிவன் வழிபாடு மிக சிறப்பை கொடுக்கும். புதன் உடன் மாந்தியோ சுக்கரனுடைய மாந்தி இருந்தால் மதுரை மீனாட்சியம்மன் வழிபாடு, நடராசன் வழிபாடு யோகத்தை கொடுக்கும். சனி நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தால், சனியுடன் மாந்தி இருந்தால் திருநள்ளார் வழிபாடு. குருவுடன் மாந்தி இருந்தால் அது ஜாதக ரீதியாக சிதம்பரம் நடராஜர் வழிபாடெல்லாம் மிக சிறப்பை கொடுக்கும். இதே ராகு மாந்தி கேது மாந்தி என்றால் ராமேஸ்வரம் செல்வது, நெல்லையப்பன் நடராஜர் வழிபாடெல்லாம் செய்து கொள்ளலாம். குறிப்பாக மாந்தி எந்த கிரகத்தில் சேர்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தெய்வங்களை வழிபடும் பொழுது மாந்தி தன் தாக்கத்திலிருந்து ஜாதகரை காற்றுக்கொள்ளும். மாந்தியை பற்றி பயப்பட தேவையில்லை. மாந்தி ஒரு அழிவை கொடுக்கக்கூடிய கிரகம். 2ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி மாந்தியோடு சேர்ந்திருக்கும் போது அந்த மாந்தி சம்மந்தப்பட்ட தொழிலே செய்யலாம். மாந்தி என்றால் அழிக்கிறது, உடைச்சி விற்கிற பொருளெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த காரு பழைய இரும்பு, இந்த தொழிலெல்லாம் இந்த மாந்தி நல்ல உதவி செய்யும். அன்றண்டு அழியக்கூடிய பொருள் காய்கறி வியாபாரம் செய்தாலும் மாந்தி நல்லதை செய்யும். இப்படி மாந்தியை பற்றி பயப்பட தேவையில்லை. மாந்திக்கு வழிபாடு செய்து நான் தன்னை காத்து கொள்ளலாம். மாந்தி லக்கணத்திலே மாந்தி இருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் அதிகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 2ல் மாந்தி இருந்தால் பல்லில் பிரச்சனை, கண்ணில் பிரச்சனை, பெரியம்மாவுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். 3ல் மாந்தி இருந்தால் தம்பி, சகோதரன், மாமனார், மைத்துனருக்கெல்லாம் சில உடனடியான பிரச்சனை கொடுக்கும். அந்த வழிபாடு செய்து தன்னை காத்து கொள்ளலாம். 4ல் மாந்தி இருந்தால் அது பிரேத சாபம் என்கிறார்கள், தாய்க்கு நோய் நொடி கொடுக்கும். அது சொந்த வீட்டில் சில பிரச்சனைகள் கொடுக்கும் என்ற அர்த்தம். அது அந்த என்ன கிரகத்தோடு சேர்ந்துள்ளதோ அந்த வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. 5லே மாந்தி இருக்கிறது. 5லே மாந்தி இருந்தால் பூர்வமணி பிரச்சனை வரும், முதல் குழந்தை அழியக்கூடிய தன்மை கொடுக்கும், உயர்கல்வியிலே தடை ஏற்படும், முன்னோர்கள் சாபம் இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இருந்தாலும் அந்த வழிபாடு செய்து தப்பித்துக் கொள்ளலாம். 6ல் மாந்தி இருக்குது. 6ல் மாந்தி இருந்தால் கடன் வாங்கினால் தீரும் என்ற அர்த்தம்.
அது பெரிய கெடுதல் பண்ணாது. எதிரி இருந்தால் அழிந்து கொண்டு தான் இருப்பார்கள். மாந்தி தான் அழிக்கும் தன்மை உள்ளது. 7ல் மாந்தி இருந்தால் 2வது குழந்தைக்கோ மனைவிக்கோ சில உடல்ரீதியான பிரச்சனை கொடுக்கும். அது காத்துக்கொள்வதற்கு மாந்தீஸ்வரன் வழிபாடு, அந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்தால் தன்னை காத்துக்கொள்ளலாம். 8ல் மாந்தி இருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் அதிகம் தான், அமானுஷ அறிவு கிடைக்கும். அதில் 8ல் மாந்தி இருக்கிறால் உயிர் கண்டம் என்று சொல்ல வேண்டாம், அப்படிலாம் வராது. 9ல் மாந்தி இருந்தால் தந்தைக்கு சிறு சிறு உபாதைகளை கொடுக்கும், இருந்தாலும் தப்பித்துக் கொள்வார். 10ல் மாந்தி இருந்தால் தொழில் ரீதியாக சில பிரச்சனை கொடுக்கும். தொழில் செய்கிற இடத்துல ஒரு வேலைக்காரர் இறப்பதோ விபத்து ஏற்படுவதோ இதெல்லாம் வரும். இருந்தாலும் அந்த வழிபாடு செய்தால் அது மாறிவிடும். 11ல் மாந்தி இருந்தால் மூத்த சகோதரர் சில கண்டங்களை கொடுக்கும், சித்தப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்கும், இதெல்லாம் வரும். வந்தாலும் அதுடன் சேர்ந்த கிரகத்தை வழிபாடு செய்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். 12ல் மாந்தி இருந்தால் வெளிநாடு போனால் ஒரு கஷ்டத்தை கொடுப்பது, அயன சைன போகங்கள் பாதிப்படைவது, அப்பாவுடைய அம்மா இருந்தால் பாதிப்பது, இதெல்லாம் கொடுக்கும். அந்த 12ல் இருக்கிற மாந்தி 6ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த 6ல் கடன் நோய் வழக்கெல்லாம் தீரும். இதுதான் மாந்தியுடைய தன்மை. மாந்தியுடைய கோயில்கள் வழிபாடு செய்து மாந்தியினுடைய தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். ஜோதிடர்களோ அன்பர்களோ மாந்தியை பற்றி கவலைப்பட வேண்டாம். மாந்தி அழிவுக்கான கிரகம் என்று மட்டும் ஜோதிடத்திலே சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் மாந்தி நல்லதையும் செய்வார். அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.